Hi students, welcome to Future Vision Study Center. நாம இப்ப பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ யூஜி டெட் நியமன தேர்வு SGT எக்ஸாம்காக வீட்ல இருந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர்ல ஒரு சூப்பரான ஆன்லைன் கிளாஸ் வீட்ல இருந்து உங்களுடைய கன்வீனியன்ட் டைம்ல படிச்சு இந்த எக்ஸாம்ல ஈஸியா கிராக் பண்றதுக்கு நம்ம பயிற்சி மையம் ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இப்போ நாம ஸ்டார்ட் பண்றோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் எப்படி நாம நடத்த போறோம், இந்த ஆன்லைன் கிளாஸ்ல எந்தெந்த முறைகள்ல உங்களுக்கு பயிற்சி வழங்க போறோம், மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும், டெஸ்ட் எப்படி இருக்கும், எப்படி உங்களை ஃபாலோ பண்ண போறோம் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஓகே, நம்ம இந்த SGT எக்ஸாம்ஸ் இப்போ இந்த பேட்ச் நியூவா ஒன்று ஸ்டார்ட் பண்றோம். இந்த பேட்ச் முழுக்க ஆன்லைன் கிளாஸ் வீட்டில இருந்தே நீங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி. இந்த SGT எக்ஸாம் மட்டும் இல்லாம நம்மளுடைய டிஆர்பில அடுத்த அறிவிப்பு வரக்கூடிய டெட் பேப்பர் 2 நியமன தேர்வுல BRT எக்ஸாம் அனைத்து மேஜருக்குமே நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். இப்போ இந்த SGT எக்ஸாம் பத்தி இந்த கிளாஸ் எடுக்கிற மெத்தட்ஸை பத்தி இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். ரைட், கடந்த தேர்வு SGT எக்ஸாம்ல நம்மளுடைய பயிற்சி மையத்துல இருந்து 165 மாணவர்கள் வெற்றி பெற்று இப்போ நம்மளுடைய இடைநிலை ஆசிரியர்களா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 200 மாணவர்கள் அதுல டோட்டலா CV போனாங்க. அதுல 165 மாணவர்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் நான் நிறைய போட்டிருக்கேன். வெற்றி பெற்ற மாணவர்களுடைய புகைப்படம், அவங்களுடைய ரோல் நம்பர், மார்க் எல்லாமே டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்த டேட்டு 31/5/2025 அன்னைக்கு 2768 போஸ்டிங்ஸ்ல நம்ம 165 மாணவர்களை வந்து வெற்றி பெற வச்சு அனுப்பியிருக்கோம். ஸோ நமக்கு டிஆர்பி அறிவிக்கப்பட்ட, அதாவது ஒரு பெரிய வேக்கன்சி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் வெறும் கம்மியான வேக்கன்சிக்கு தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க. அப்போ வரக்கூடிய தேர்வில் அந்த தேர்வில் உங்களுக்கு ஒரு நிறையான வேக்கன்சி, ஒரு ஹியூஜ் வேக்கன்சி வந்து அறிவிக்க போறாங்க SGTல. இப்ப இருந்து பிராக்டிஸ் பண்ணக்கூடிய மாணவர்கள் அதை சக்சஸ் பண்ணிட முடியும். ஸோ நம்மளுடைய மாணவர்கள், வெற்றி பெற்ற மாணவர்களுடைய விவரங்களை வந்து நாங்கள் ஸ்லைட்ஸில் போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு மாணவருடைய பேர், ரோல் நம்பர், அவங்க எடுத்த மார்க் முதற்கொண்டு நம்ம கொடுத்துருக்கோம். இதில் ஆன்லைன் வகுப்பு, நேரடி வகுப்பு, ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட், இந்த மாதிரி எல்லா வடிவிலையும் நம்ம பயிற்சி மையத்தில் அப்போ அவங்களுக்கு பயிற்சி வழங்கியிருந்தோம். அதில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ டீச்சராக ஒர்க் பண்ணிருக்காங்க. ரைட், இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த SGTல என்னென்ன மெத்தட்ல உங்களுக்கு ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு, நீங்க படிக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு பயிற்சி வழங்குறதுக்கு நாங்க எங்களுடைய பெஸ்ட் ஃபேக்கல்டி டீம் வந்து நாங்க கொடுக்க போறோம். அவங்களோட சேர்ந்து இதற்கு முன்னாடி இங்க படிச்சு இப்போ ஜாப்ல இருக்காங்க இல்லையா, அந்த டீச்சர்ஸோடைய ஃபுல் கைட்லைன்ஸ்ல தான் இந்த கிளாஸஸ் போகுது. அப்போ எங்களுடைய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்று இப்போ ஃபேக்கல்டி, அதாவது டீச்சரா ஒர்க் பண்ணிருக்கவங்களும் கலந்து உங்களுக்கு இந்த வகுப்பை வந்து வழங்க போறாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணா ஈஸியா நீங்க சக்சஸ் பண்ண முடியும். அப்ப வெற்றி பெற்றவங்க சொல்லுவாங்கல்ல, நாங்க இந்த பகுதியை இந்த மாதிரி படிச்சோம், தமிழ் இப்படி படிச்சோம், மேக்ஸ் இப்படி படிச்சோம், சயின்ஸ் இப்படி படிச்சோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு கைட் பண்ணும் பொழுது ஈஸியா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நாம எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை டார்கெட் பண்ணி படிக்க வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஜாப் வாங்கி கொடுக்கறது எங்களுடைய டார்கெட் இல்லை. அதாவது நீங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணா ஒரு வேலை கிடைச்சிரும். அந்த வேலை உள்ளூர்ல கிடைக்குமான்னா கிடைக்காது. அப்ப தூரமா வேலை கிடைக்கும். அங்க நீங்க டிராவல் பண்ணியோ இல்ல ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணும் பொழுதும் நிறைய இஷ்யூஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாம சொந்த ஊர்லயே ஜாப் வாங்கணும்னா மெரிட் மார்க் வாங்கணும். அப்படி மெரிட் மார்க் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் ஆஃப்டர் ஜாப் செம்ம சூப்பரான ஒரு லைஃப் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் லைஃப் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கு நாங்க உங்களை மெரிட்டுக்கு டாப் ரேங்க் வாங்க வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். அப்ப எங்க டார்கெட்டு சொந்த ஊர்ல உங்களை போஸ்டிங் வாங்க வைக்கிறது தான். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸலண்டான ட்ரைனிங் தான் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் இப்ப கொடுக்குறோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் டைப்ல இருக்கு. இந்த ஆன்லைன் கிளாஸ் 2 டைப்ல நாம உங்களுக்கு கொடுக்குறோம். நம்பர் 1 பிஃபோர் கால்ஃபர், நம்பர் 2 ஆஃப்டர் கால்ஃபர். இப்போ பிஃபோர் கால்ஃபர் அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸா எல்லா சப்ஜெக்ட்ஸும் கொடுத்துருவோம். உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல். சயின்ஸ் அப்படிங்கிற இடத்துல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்துடும். சோசியலுங்கிற இடத்துல ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ் வந்துடும். பிளஸ் சயின்ஸ்ல அடிஷனலா மேக்ஸ் வந்துடும். அத்தனை சப்ஜெக்ட்டுக்குமே
டாபிக் வைஸா நம்மளுடைய சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் கொடுத்துட்றோம். அதுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கொடுத்துட்றோம். அதுக்கு டாபிக் வைஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட்டும் கொடுத்துட்றோம். அப்போ இந்த பிஃபோர் கிளாஸ்ல நீங்க ஒரு மொபைல் ஆப் மூலியமா உங்களுடைய கன்வீனியன்ட் டைமுக்கு எல்லா கிளாஸையுமே நீங்க அட்டென்ட் பண்ண முடியும். எல்லா டெஸ்ட்டுமே அப்பவே ஆன் தி ஸ்பாட் நீங்க ஒரு டாபிக் முடிச்ச உடனே எழுத முடியும். அதுக்கான மெட்டீரியல் வச்சு படிக்க முடியும். இந்த மாதிரி கால்ஃபருக்கு முன்னாடியே நீங்க தயாராகிடுவீங்க. கால்ஃபர் அறிவிச்சதுக்கு அப்புறமேட்டு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ரிவிஷன் ஜூம் கிளாஸ் டைப்ல கொடுப்போம். அந்த ஜூம் கிளாஸ் உங்களுக்கு டெய்லி நைட் டைம்ல இருக்கும் 8 to 9:30. இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஃபுல்லா கிளாஸ்ல டிஸ்கஷன் டைப்ல இருக்கும். அதாவது ஒரு ஜூம் கிளாஸ்க்கு ஒரு டைம் டேபிள் ஷெட்யூல்டு. அந்த ஷெட்யூல்டுல இன்னைக்கு இந்த டாபிக்கை நடத்த போறோம்னு சொல்லிடுவோம். அப்ப அந்த டாபிக்கை நீங்க பிஃபோர் கால்ஃபர்லயே வீடியோவில் பார்த்து ரெடியா வச்சிருப்பீங்க, படிச்சு டெஸ்ட் எழுதிருப்பீங்க. அந்த டாபிக் இங்க ஜூம்ல வந்து டிஸ்கஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரொம்ப எளிமையா அந்த கிளாஸ் புரியும். அதுல ஷார்ட்கட் சொல்லி கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கவர் பண்ணி கொடுப்பாங்க. ஈஸியா படிக்கிறதுக்கான எல்லா டிப்ஸுமே இந்த ஜூம் கிளாஸ்ல கொடுப்பாங்க. ஒருவேளை இந்த ஜூம் கிளாஸை நீங்க மிஸ் பண்ணிட்டாலும் அதையும் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். இது இல்லாம ரிவிஷனை எக்ஸ்ட்ரா ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி தருவோம். இதுக்கான கோர்ஸ் டியூரேஷன் 1 year. ஒரு வருடம் ஃபுல்லா நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு வருடத்திற்கு உள்ளாரையே உங்களுக்கு கால்ஃபரும் வந்துடும், எக்ஸாமும் முடிஞ்சிடும். இருந்தாலும் உங்களுக்கு 1 year வரைக்கும் இந்த கோர்சஸ் வந்து நாங்க அலோவ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கிளாஸை எப்படி கொண்டு போறோம்னா ப்ரீ ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸ். அதாவது எங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன் மூலிமா நீங்க வீட்டில இருந்து எனி டைம் படிக்கிற மாதிரி ரெக்கார்டர் கிளாஸஸா உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ இந்த ரெக்கார்டர் கிளாஸஸ்க்கு நீங்க டைம் லிமிட் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அன்லிமிட்டெட் டைம். ஒரு வீடியோஸை எத்தனை தடவை வேணாலும் போட்டு பார்த்துக்கலாம். ஒரு டெஸ்ட்டை எத்தனை தடவை வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். ஒரு மெட்டீரியலையும் நீங்க எவ்வளவு டைம் வேணாலும் படிச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த கிளாஸஸ் வந்து கொடுக்குறோம். இதுல டோட்டலா 464 கிளாஸஸ் கொடுக்குறோம். அதுல 300 மணி நேரங்கள் படிக்கிற மாதிரி கிளாஸ் கொடுத்துருக்கோம். அதுல 238 டாபிக்கும் 247 டெஸ்டும் கண்டக்ட் பண்றோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு டெஸ்ட் மட்டுமே 250 டெஸ்ட்டுகள் வரும். அது மட்டும் இல்லாம 6th to 10th ஸ்கூல் புக்கு இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியல், கிளாஸ், டெஸ்ட் எல்லாமே கொடுக்கறதுனால உங்களுக்கு ஈஸியா ஸ்கோர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைச்சிரும். இதுல 25,000 கேள்வி பதில இருந்து 30,000 கேள்வி பதில் வரைக்கும் டெஸ்டா கண்டக்ட் பண்ணி தரோம். இதுல படிக்கிறதுக்கு டெய்லியும் ஒரு டைம் டேபிள் ஷெட்யூல்டு கொடுக்குறோம். ஸோ அப்போ இவ்வளோ மெத்தட்ஸை நாம் என்ன பண்ணுறோம், ஒரு ரெடிமேட் ஷெட்டப்பாக உங்களுக்கு கொடுத்துட்றோம். இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஜூமில் லைவ் செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த லைவை ரெக்கார்டிங்காகவும் கொடுத்துருவோம். ஒருவேளை கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்களா, அதை இந்த ரெக்கார்ட் கிளாஸ் மூலிமா அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் டவுட் கிளியரிங், அதாவது டவுட் கிளியரிங், உங்களுக்கு எந்த சந்தேகம் அந்த ஜூம் கிளாஸில் இருந்தாலும் அந்த இடத்துல கிளாஸில் நீங்கள் டவுட் கிளாரிஃபிகேஷனும் பண்ணிக்க முடியும். இது அத்தனையுமே உங்களுடைய கம்ஃபர்டபுளான டைமிங்கில் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு டெலகிராம் குரூப் கொடுத்து அந்த குரூப் மூலிமா இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிடுவோம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சூப்பரான கிளாஸ் மெத்தடில் தான் உங்களுக்கு நம்ம பயிற்சி மையம் வந்து இந்த கிளாஸோடைய ட்ரைனிங்ஸ் கொடுக்குது. அடுத்தது ஸ்டடி மெட்டீரியல்ஸ். இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி நம்ம பேஸ் பண்ணி தயாரிச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சிலபஸை பேஸ் பண்ணி. அப்போ சிலபஸ் எங்கே இருக்குது, நம்ம டிஆர்பி வெப்சைட்ஸில் இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் நியமன தேர்வுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஒன் லைனரில் எளிமையாக புரிகிற மாதிரி அழகான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் சூப்பர் குவாலிட்டியில் பிரிண்டடாக புக்ஸ் கொடுக்குறோம். எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே உங்களுக்கு கொடுக்குறோம். 10 சப்ஜெக்ட்ஸ் மொத்தம் உங்களுக்கு. அந்த 10 சப்ஜெக்ட்ஸ்க்கு 15 புத்தகம். இந்த மாதிரி பாருங்க, இவ்வளோ புக்ஸ் உங்களுக்கு அட்மிஷன் பண்ண ஒரே நாளில் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம். ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். இதே மாதிரி பிரிண்டட் புக்ஸாக தான் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் 3200 பேஜஸ் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். இந்த மெட்டீரியல்ஸை நாம் எப்படி மேக் பண்ணியிருக்கோம்னா இந்த 2022-24 வரைக்கும் இல்லை அந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இந்த 2025ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்றோம். இந்த நியூ புக்கை பேஸ் பண்ணி ஃபுல்லாக அதுக்கும் இந்த டெஸ்ட்லேயே கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஷெட்யூல் வச்சுருக்கோம். நம்மளுடைய சிலபஸ் ஃபுல்லாகவே இந்த 2022-24 வரைக்கும் உள்ள அந்த ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த 15 புக்ஸு இந்த கவுண்டிங்கில் இருக்கும். அத்தனையும் பிரிண்டட் ஒரே நாளில் போஸ்டில்
உங்களுக்கு டெலிவரி ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் அதனுடைய மெத்தட்ஸ். இப்போ நான் காட்டினேன் இல்லைங்களா புக்ஸு, அதனுடைய ஃப்ரண்ட் பேஜஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது டெஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸாமில் ஒரு ஸ்டூடெண்ட் ஜெயிக்கணும் அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லாமல் முடியாது. அப்போ அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நூக் அண்ட் கார்னரில் இருக்கணும். எளிமையாகவும் டெஸ்ட் இருக்கணும், மீடியமாகவும் டெஸ்ட் இருக்கணும், கஷ்டமாகவும் டெஸ்ட் இருக்கணும். இப்படி தான் எக்ஸாமில் பேட்டர்னை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஈஸி லெவல், மீடியம் லெவல், டஃப் லெவல் 3 லெவலையுமே டெஸ்ட் கொடுக்குறோம். இந்த டெஸ்ட் நம்முடைய மொபைல் ஆப்பில் எனி டைம், அதாவது நீங்கள் ஒரு வீடியோ கிளாஸ் பார்க்கும் பொழுதே அதோட சேர்த்து டெஸ்ட் எழுதிக்க முடியும். அந்த டெஸ்ட்டை ரிப்பீட்டடாக நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் எழுதிக்க முடியும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ரிப்பீட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு தடவை எழுதும் போது என்ன மார்க்கு, ரெண்டாவது தடவை என்ன மார்க்கு, மூணாவது தடவை என்ன மார்க்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் மார்க்கை நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்க முடியும். அதை மார்க்கவே அந்த சாஃப்ட்வேரை திருத்தி உங்கள் மார்க் என்னன்றதையும் சொல்லிடும். அதை பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் டவுன்லோடும் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு நம்ம டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ரைட், இந்த டெஸ்ட்டு எத்தனை டைப்ஸில் உங்களுக்கு கொடுக்குறோம், இது ரொம்ப முக்கியம். இப்போ டெஸ்ட்டுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த டெஸ்ட்டை எப்படி கொடுக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு டாபிக் வைஸ், அடுத்தது புக்கில் இருக்க டேர்ம் வைஸ், டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 அந்த மாதிரி ஸ்டாண்டர்டு வைஸ், அடுத்தது புக்கில் லெசன் வைஸ், அதுக்கப்புறம் ஃபுல் சப்ஜெக்ட், ஃபில்லப்ஸ் கொஷின்ஸ், கோடிட்ட இடங்கள் மாதிரியும் நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா அதில் ரீகால் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டெஸ்ட்டு. இது இல்லாமல் ஓல்டு புக்கு, நியூ புக்கு. இந்த ஓல்டு புக்கு நான் சொன்னது ஒன்றும் இல்லைங்க, நம்ம மெட்டீரியல் மேக் பண்ணினேன் 22 to 24 வரைக்கும் உள்ள புக்ஸு. நியூ புக்குங்கிறது இப்போ 2025. இந்த நியூ புக்கில் ஸ்டூடெண்ட்ஸோட பேர்டனை குறைக்கிறதுக்கு கவர்மெண்ட்டில் சிலபஸ்லாம் நிறைய குறைச்சிருக்காங்க. ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு என்ன சிலபஸோ அது ஃபுல்லாக கவர் ஆகுதுமா அப்படின்னா அது இந்த இயர் ஆஃப் புக்கில் தான் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம், 2025 இருக்கிற புக்குக்கும் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துறோம் டெஸ்ட்டு. அப்போ அந்த புக்கை நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். நம்ம அட்மிஷன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக தனியாக ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அடுத்தது புக் பேக் கொஷின்ஸ். ஒவ்வொரு புக்லையுமே புக் பேக் பின்னாடி இருக்கக்கூடிய முக்கிய கேள்வி பதில் அதுவும் ப்ரொவைட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் கொடுக்குறோம். ஸ்டேட் லெவல் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2013 to 24 வரைக்கும் உள்ள எல்லா டெட் எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர் கொடுக்குறோம். அதோட சேர்த்து லேட்டஸ்ட் டிஎன்பிசி எக்ஸாம் கொஷின் பேப்பரும் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்படி டோட்டலாக கவர் பண்ணது தாங்க இந்த 30,000 கேள்வி பதில். இந்த 30,000 கேள்வி பதில் மாதிரி தான் கடந்த தேர்வுலையும் நாங்கள் பயிற்சி கொடுத்தோம். அதனால தான் எங்கள் பயிற்சி மையத்தில் 165 வெற்றியாளர்களை உருவாக்க முடிஞ்சுது. அப்போ அதுக்கு காரணம் இந்த அளவுக்கு எலாபரேட்டான டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டை நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இந்த நியமன தேர்வோட நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம். அடுத்தது டெஸ்ட் கொடுத்தாச்சு, கிளாஸ் கொடுத்தாச்சு, மெட்டீரியல்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து நீங்கள் படிக்கணும் இல்லையா, அப்போ உங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். என்னன்னா ஒரு குரூப் அட்மின் கிரியேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உங்களை இந்த ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 10th 12th படிக்கும்போது ரொம்ப சீரியஸாக படிச்சிருப்பீங்கல்ல, அந்த மைண்ட் செட்டப்புக்கு கொண்டு வரணும். அந்த மைண்ட் செட்டப்பில் இருக்கிற மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ டெய்லியும் படிக்கிறதுக்கு ஒரு ரிப்போர்ட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இன்னைக்கு இதை படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஷீட்டில் எழுதியோ இல்லை வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணியோ அந்த குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டெய்லியும் நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட்டு மார்க்கையும் சப்மிட் பண்ணிடணும். ஒரு நாளைக்கு ஏர்லி மார்னிங் 5 o'clock எழுந்து படிக்க பழகிக்கோங்க. நைட் 11 வரைக்கும் படிங்க. மினிமம் ஒரு நாளைக்கு 5 to 8 மணி நேரம் நீங்கள் படித்தாதான் சக்ஸஸ் பண்ண முடியும். நிறைய அசைன்மெண்ட் ஒர்க்கும் ஹோம் ஒர்க்கும் கொடுப்போம். இந்த எக்ஸ்ட்ரா கேர் சப்போர்ட் எல்லாம் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படும். எங்களை ப்ரெஷர் பண்ணாதீங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கப்படாது. இது மாதிரி ஃபாலோ பண்ணாதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஹை மார்க் வாங்க முடியும். அப்போ 150க்கு 130 ப்ளஸ் எடுத்தாதான் உங்களுக்கு நல்ல இடத்துல போஸ்டிங்ஸ், அதாவது நியரஸ்ட் பிளேஸில் போஸ்டிங் கிடைக்கும். அப்போ நியரஸ்ட் பிளேஸில் உங்களுக்கு போஸ்டிங் வேணும்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அட்மிஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் அட்மிஷன் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. ரைட், அடுத்தது நான் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கிளாஸஸ் எப்படி நம்ம கொடுத்துருக்கோம், அதனுடைய சாம்பிள் வீடியோஸ் எப்படி இருக்கும், இந்த சாம்பிளுடைய மெட்டீரியல்ஸ் அதாவது ஸ்டடி மெட்டீரியல் சாம்பிள்ஸ் எப்படி இருக்கும், டெஸ்ட் சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் நம்ம அஃபீஷியல் வெப்சைட்ஸ்குள்ளே தான் போகும். அங்கே அது ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸும் எப்படி பே பண்ணணும், இந்த பேமெண்ட்டோடைய அக்கௌண்ட் நம்பர் என்ன, ஜிபே நம்பர் என்ன, ஃபோன்பே நம்பர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அப்போது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு
வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி ஜாயின் பண்ணணும், அதனுடைய ப்ரொசீஜர் என்னன்றதை, வாட் நெக்ஸ்ட், நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விவரமும் அதில் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை வாட்ச் பண்ணுங்க, அதன் பிரகாரமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெலகிராம் குரூப் ஒன்றும் வாட்ஸ்அப் குரூப் ஒன்றும் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் அதில் வரும். அப்புறம் இந்த SDT எக்ஸாம் பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் இருந்தாலும் இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்கிட்ட எனி டைம் இருக்கும், செகண்ட் நம்பர் ஆஃபீஸ் டைம், ஆஃபீஸில் இருக்கும். இந்த ஆஃபீஸ் டைம் வந்து 10 to 6 நீங்கள் கூப்பிடலாம். என்கிட்ட கால் பண்ணுறதா இருந்தால் காலையில் 9 to நைட் 8 வரைக்கும் நீங்கள் பேசலாம். எந்த டவுட் இருந்தாலும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவோம். ஸோ இதுதான் எங்களுடைய கிளாஸ் மெத்தட். இந்த மெத்தட் உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் உடனடியாக SDT எக்ஸாமுக்கு ஃபியூச்சர் விஷனில் ஜாயின் பண்ணுங்க. ஏற்கனவே வெற்றி பெற்ற மாணவர்களை போல உங்களையும் எங்களால் வெற்றி பெற வைக்க முடியும். அதுக்கான எல்லா பயிற்சியும் நம்முடைய பயிற்சி மையம் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருச்சு. நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம அறிவிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், இம்மிடியட்டாக தயாராகுங்க. இது பெரிய ப்ராசஸ், சட்டன்லியா எழுதி பாஸ் பண்ணிட முடியாது. அப்ப லாஸ்ட் எக்ஸாம்லயே வெற்றி பெற முடியாத மாணவர்கள் உடனடியா இப்ப படிக்க ஆரம்பிங்க. இந்த தேர்வு இது வரைக்கும் எழுதாத மாணவர்களும் உடனடியா படிக்க ஆரம்பிங்க. தேர்வு வரதுக்கு முன்னாடி நம்ம போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் போயிட்டோம் அப்படின்னா தேர்வு வந்ததும் அட்டெம்ப்ட் பண்ணி ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஸோ அவ்வளோ பெரிய சிலபஸுக்கு காலதாமதம் செய்ய வேண்டாம். உடனடியா உங்களுடைய எல்லா டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணிட்டு உடனடியா பயிற்சி மையத்தில் ஜாயின் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.